ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கான வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம பிக் பாஸ் வந்துட்டு நான் ஹோஸ்ட் வந்துட்டு யாரு? அவரு ப்ரோமோ வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதெல்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறத நான் ப்ரோமோ பத்தி ஃபுல் டீட்டெயில்லாம் பார்த்துருந்தேன். அத பார்க்காதவங்க பார்த்துருந்துருங்க. பிக் பாஸ் வந்துட்டு எப்போ ஓப்பன் ஆக போகுது? அதுக்குள்ள யார் யார் இருக்காங்க? ரூமர்ஸா யார் இருக்காங்க? கன்ஃபார்மா யார் இருக்காங்க? அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டிருந்தேன். அதையும் மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பிக் பாஸ்ல இருந்துட்டு மொத என்ன தாண்டா பண்ணியிருக்காங்க? அப்படிங்கிறது ஒரு இதுதான் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஒரு முதல் முறையாக மக்களால் வெளியிடப்படும் பிக் பாஸ் சீசன் 8 ப்ரோமோ அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு ப்ரோமோ ஒவ்வொரு ஏரியால விட போறாங்க அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அதே மாரி தான் இப்போ வந்துட்டு கெட் ரெடி அப்படிங்கிற மாரி ஒரு தலைமை போஸ்ட்ட குடுத்து வேற மாரி பின்னி வச்சிருக்காங்க அந்த போஸ்ட்லாம். அந்த மக்களால் வெளியிடப்படும் பிக் பாஸ் 8 அது எந்தெந்த ஊரு, எந்தெந்த டைம் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். நெக்ஸ்ட் இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம வந்துட்டு கெட் ரெடி அப்படிங்கிற ஒரு ரெடிய குடுத்துர்றாய்ங்க ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம 11ஆம் தேதி செப்டம்பர் இன்னைக்கு 5 மணிக்கு சேலம் சக்திலட்சுமி உமன்ஸ் காலேஜ் இன்னைக்கு வந்துட்டு உமன்ஸ் காலேஜ்ல வந்துட்டு சேலத்துல வந்துட்டு அவங்க வந்துட்டு மக்களால் ப்ரோமோ வெளியிட்டிருந்தாங்க. அத நம்ம பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம திருச்சியில வந்துட்டு பிரேசில் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல நம்ம ஏரியா திருச்சி. அங்க வந்துட்டு ஒரு ப்ரோமோ வெளியிட போறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கோயம்புத்தூர் கோடிஷா பார்க்கிங் கிரவுண்ட் அங்கேயும் வந்துட்டு ப்ரோமோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. எப்படின்னா ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து விருதுநகர் அப்ரசாரா சினிமாஸ் அங்கே வந்துட்டு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கூடலூரில் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப் மாஞ்சக்குப்பம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறாங்க. திருநெல்வேலி பெல் ஸ்கூல் என்ட்ரனட்ஸில் வந்துட்டு வெளியிட போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு வெள்ளூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு அங்கே வந்துட்டு வெளியிடுறாங்க வெள்ளூரில். ஈரோட்டில் வந்துட்டு வேளாளர் காலேஜ் ஃபார் உமன்ஸ் அந்த ஒரு காலேஜில் வந்துட்டு ப்ரோமோஸ் வெளியிடுறாங்க. இந்த 10 இதுவுமே அப்படியே வெறித்தனமாக வெளியிடுறாங்க. செம்மையாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த ப்ரோமோ வந்துட்டு வேற மாதிரி ப்ரோமோ. அந்த ப்ரோமோலாம் அப்படியே பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. அந்த ப்ரோமோ ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லியிருந்தேன். அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. அந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போகும். ஏன்னா BB7 வந்துட்டு இவ்வளோ மொக்கையாக போச்சு. BB8 எவ்வளோ மொக்கையாக போகுது. ஏன்னா கமல் சார் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்ட்டு எல்லாமே மாற்றிட்டு எல்லாமே ஹோஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பான்சர் எதுவுமே யாருமே வரமாட்டேங்கிறாங்க BB8க்கு. ஏன்னா BB7க்கு வந்து நிலமை அப்படி. அதே மாதிரி வந்துட்டு இப்போ வந்துட்டு BB8 TRP ஏறுமா ஏறாதா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு ப்ரோமோ பார்த்தோம் தான் தெரிஞ்சு இந்த டவுட்லாம் இருக்காதுன்னு. ஏன்னா அவ்வளோ ஒரு வெறித்தனமான ஒரு ப்ரோமோ, செம்மையாக இருந்துச்சுங்க ப்ரோமோ. அதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்த அப்புறம் தான் நீங்கள் பார்க்கணும் அந்த இதெல்லாம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ப்ரோமோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. நம்ம தலைவனும் சும்மா வச்சு செஞ்சுட்டாப்புல. அந்த ஒரு கமல் சாரையாக இருக்கட்டும், ஒரு டார்கெட் பண்ணதையாக இருக்கட்டும், அவர் ஒரு ஃபோர்ஸு, அவரோட சிரிப்பு வேற மாதிரி. BB8 வந்துட்டு நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு போயிட்டாங்க நம்ம BB8. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாட்டா.